வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கனவுகளும் அதன் பலன்களும். கனவுகள் தரும் பலன்கள். பொதுவாக கனவுகள் காணாத மனிதர்களே இருக்க முடியாது. தூக்கத்தில் கனவுகள் வரும் இல்லையா? ஆழ்ந்த தூக்கத்தில் பொதுவாக கனவு வர்றதே கிடையாது. அப்படி ஆழ்ந்த தூக்கத்தில் வந்தாலும் சரியாக நமக்கு நினைவும் இருக்காது. நம்மளுடைய எண்ணங்கள் தான் கனவுகளாக வருது அப்படிங்கிறது சிலருடைய கருத்து. ஆனால் நாம் நினைக்காத செய்தி கூட, பொருட்கள், நம்ம பார்க்காத பொருட்கள், நம்ம நினைக்காத பொருட்கள், நினைக்காத மனிதர்கள், தெய்வங்கள் கனவுல வர்றதும் உண்டு. அதனால் கனவுகள் காண்றது அப்படிங்கிறது நல்லதுக்கு அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம். வாழ்க்கையில் பார்க்க முடியாத காட்சிகளை கூட கனவுல பார்க்கலாம். நடக்காத நிகழ்ச்சிகள் கூட கனவுல நடந்துட்டது மாதிரியே தோணும். ஆனால் பகல் கனவு பலிக்கிறதில்ல அப்படிங்கிறது எல்லாத்தாலையும் நம்பப்படுற ஒன்று. கனவுகள் பற்றி புராணங்கள்லையும் காப்பியங்கள்லையும் கூட குறிப்பிட்டிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் கோவலன் கொல்லப்படுறதுக்கு முதல் நாள் ராத்திரி கண்ணகி ஒரு கெட்ட கனவு காண்கிறா. ஒரு பழம் இரண்டா வெட்டப்படுறது மாதிரியும் அதிலிருந்து ரத்தம் தெறிக்கிறது மாதிரியும் கனவு காண்கிறா. அடுத்த நாள் கணவனின் தலை துண்டிக்கப்படுது. அதே மாதிரி வைகாசேன் அப்படிங்கிற மன்னன் தன்னுடைய தந்தை நரகத்தில் இருந்து அழறது மாதிரி கனவு காண்கிறான். ஏகாதசி விரதம் இருந்து தந்தையை நரகத்திலிருந்து சொர்க்கம் போகிறதுக்கு வழிவகுத்தான் அப்படின்னு புராணங்கள் ஒரு செய்தி சொல்லுது. பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், அகநானூறு, மனோன்மணியம், கம்பராமாயணம், சீவக சிந்தாமணி போன்ற நூல்களில் கூட கனவுகள் பற்றின செய்திகள் வந்திருக்கு. முக்கியமாக கிரேக்க இலக்கியங்களில் கூட கனவுகள் பற்றின செய்திகள் அதிகமாக வந்திருக்குது. பறவைகள், விலங்குகள் கூட கனவு காணும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. கனவுகளுக்கு நாம் நேரடியான அர்த்தத்தை எடுத்துக்க கூடாது. உதாரணமாக யானையை கனவுல கண்டா நல்லது, ஆனால் அது செய்கிற செயலை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும். விடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே காணக்கூடிய கனவு பலிக்குது அப்படிங்கிறது பொதுவான கருத்து. சில கனவு நம்மளுடைய எதிர்காலத்தில் நடக்க போகிற நிகழ்ச்சிகளை படம் பிடிச்சு காட்டுறது மாதிரி அமையும். நல்ல கனவுகள் நல்ல பலன்களையும், தீய கனவுகள் தீய பலன்களையும் கொடுக்கும். சில நிகழ்வுகளில் நல்ல கனவு தீய செய்திகளையும், தீய கனவு நல்ல செய்திகளையும் சொல்கிறது மாதிரி கூட அமையும். நிறைய பேருக்கு கடவுள்கள் கனவுல வருவாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஒவ்வொரு கடவுள் வந்தாலும் என்னென்ன பலன் அப்படிங்கிற மாதிரி. முதல்ல காளி தேவி. காளியை கனவுல கண்டா நல்ல பலன்களை சிலருக்கும் தீய பலன்களை சிலருக்கும் கொடுக்கும். ஆனால் சாதாரணமாக காளியை கனவுல கண்டா நல்ல பலன்கள் ஏற்படும். வாழ்க்கையில் எல்லா காரியங்கள்லையுமே வெற்றியும் கிடைக்கும், செல்வமும் செல்வாக்கும் உயரும். ஆனால் காளி பயமுறுத்துறது மாதிரி கனவுல வந்தால் நம்ம ஏதோ தவறு பண்ணுறோம், அதை திருத்திக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதையும் மீறி நீங்கள் தவறு செய்கிற மாதிரி இருந்தால் அதற்குண்டான துன்பமும் பொருள் நஷ்டமும் ஏற்படும். ஒரு சிலருக்கு காளி தேவி கையில் வேப்பந்தழையோ இல்லைன்னா எலுமிச்சம்பழமோ ஏதாவது ஒரு கனி வகைகளையோ இல்லை தழை வகைகளையோ கீரை வகைகளையோ பசுமையாக அந்த மாதிரி ஏதாவது கையில் கொடுக்கறது மாதிரி நீங்கள் சந்தோஷமாக அங்கேருந்து வாங்கிறது மாதிரி கனவு கண்டீங்கன்னா நோய்கள் தீரும். சிவன் சக்தி. சக்தியை மட்டும் கனவுல கண்டீங்கன்னா உங்களுடைய உடல் வலிமை அடையும். சக்தியின் அருளால் நல்ல காரியங்கள், நீங்கள் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக கைகூடி வரும், வெற்றி அடையும். திரிசூலத்தோட சக்தி காட்சியளிக்கிறது மாதிரி கனவு கண்டீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் பலமிழந்து உங்ககிட்ட தோற்று போவாங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. அவங்களால உங்களுக்கு என்ன தீமை செய்திருந்தாலும், என்ன தீமை நடக்கிறதாக இருந்தாலும் அவங்களால அதை பண்ண முடியாது. சிவலிங்கம். சிவலிங்கத்தை நீங்கள் கனவுல பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி அடையும். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை ஏதாவது அரசியலில் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னாலோ, இந்த மாதிரி உங்களுடைய ஆழ் மனசில் என்ன ஆசைகள் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறீங்களோ அது வெற்றி அடையும். அதே மாதிரி சிவலிங்கத்துக்கு பூஜை செய்கிறது மாதிரி கனவு கண்டீங்கன்னா பகைவரை வெல்லக்கூடிய பலம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். உங்கள் குடும்பத்திலேருந்து யாராவது பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா அவங்களும் ஒன்று சேரக்கூடிய காலம் வந்து சேரும். முருகனை கனவுல கண்டா தோஷங்கள் விலகும். முருகன் ஆசிர்வதிக்கிறது மாதிரி நீங்கள் கனவு கண்டீங்கன்னா நீங்கள் செய்ய போகிற காரியம் 100% ரொம்ப நல்ல காரியம், அதுக்கு ஒப்புதல் கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம்.
காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு முருகனை தரிசிக்கிறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா பாவங்கள் நீங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். இனி நல்லதே நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஏதாவது கடல்லையோ இல்லை ஏதாவது ஒரு நீர்நிலைகள்லையோ தலைமுழுகிட்டு நீங்கள் சுவாமி தரிசனம் முருகன் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது மாதிரி கனவு கண்டிங்கன்னா நீங்கள் செய்த தவறுகளை நீங்கள் சரி செய்து விட்டீர்கள் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதுன்னு அர்த்தம். கனவுல கோபுரத்தை பார்த்தீங்கன்னா பாவங்கள் நீங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். கோபுரத்தினுடைய பக்கத்தில் வந்து நிற்கிறது மாதிரி, அதாவது கோபுரம் உங்களுடைய பக்கத்தில் வந்து போகிறது மாதிரி கனவு வந்துச்சுன்னா நீங்கள் ஏதோ ஒரு கோவிலுக்கு வேண்டி இருக்கிறீங்க, அந்த ஆலய தரிசனம் செய் அப்படின்னு அர்த்தம். கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு ஆண்டவனே சொல்கிறதா அர்த்தம் எடுத்துக்கணும். காரிய வெற்றி அடையும். நீங்கள் ஏதாவது கோர்ட்டு கேஸு வழக்குகள் அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். கோவில் தேரை கனவுல கண்டா உங்களுடைய உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் கூட இருந்த பகை விலகும், நட்பாக பழகுவீங்க, பழைய பகையெல்லாம் மறந்து சந்தோஷமாக இருப்பீங்க. கோவிலில் தேர் தரிசிக்கிறது மாதிரி கனவு கண்டீங்கன்னா தடைப்பட்ட காரியம் எல்லாம் வெற்றிகரமாக முடியும். நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுடைய காதுகளில் வந்து சேரும். நீங்கள் எதை நினச்சி எந்த காரியத்தை ஆரம்பிச்சிங்கனாலும், அதாவது நல்ல காரியம் எதை ஆரம்பிச்சிங்கன்னாலும் அது சுபமாகவே முடியும். கடவுள் சிலை கோவில் உற்சவ மூர்த்தியை அலங்காரம் பண்ணி கோவில் புறப்பாடு செய்வாங்க, சுற்றி வருவாங்க கோவிலை. அந்த மாதிரி காட்சியை உங்களுடைய கனவுல கண்டிங்கன்னா உங்களுக்கு இறைவனின் அருள் பூரணமாக நெருங்கி வர்றதா அர்த்தம். புகழ் பதவி இதெல்லாம் ஈஸியாக உங்களை வந்து சேரும். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கடவுள் தொடர்ந்து உங்களுடைய கனவுல வந்தால் அந்த கோவிலுக்கு போய் அந்த கடவுளை தரிசனம் செய்யணும் அப்படின்னு அர்த்தம். ஏதாவது வேண்டுதல் இருந்திருந்தால் அந்த வேண்டுதலை மறந்துருப்பீங்க, அதனால் அந்த கோவில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு அர்த்தம். தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சில நல்ல நன்மைகள்லாம் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. கடவுள் சில மண்ணில் புதஞ்சு கிடக்கிறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு பக்தி குறைஞ்சிருச்சு, ஏதோ கெடுதல் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதனால் உடனடியாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நன்மையை தரும். விநாயகரை கனவுல கண்டீங்கன்னா உங்களுக்கு நடந்த வினைகள், இருந்த வினைகள் அனைத்துமே நீங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். விநாயகர் அவருடைய துதிக்கையால் உங்களை ஆசீர்வதிக்கிறது மாதிரி கனவு கண்டா வெற்றி கிடைக்கும், காரியம் சித்தி பெறும். பொதுவாகவே விநாயகர் கனவுல வந்தா நன்மையை மட்டுமே தான் செய்வார். விஷ்ணு பகவானையோ இல்லை அவரோட சிலையையோ கனவுல கண்டிங்கன்னா துன்பங்கள் நீங்கும். எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கும் விஷ்ணு அருள் புரிவார் அப்படின்னு அர்த்தம். விஷ்ணு பகவானுடைய கையில் இருக்கிற சக்கரம் சுத்துறது மாதிரி, அதாவது சுத்த தொடங்கிறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா உங்களுடைய எதிரிகள் உங்களை பார்த்து பயந்து ஓடி விடுவார்கள், அவங்களுடைய பலம் இழப்பார்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அப்படின்னு அர்த்தம். இயேசுநாதரை கனவுல கண்டீங்கன்னா உங்களுக்கு தியாக மனப்பான்மை அதிகமாகும். அந்த தியாகத்தால் உங்களுக்கு புகழ் உண்டாகும், மனசில் ஒரு விதமான அமைதி உண்டாகும். இயேசுநாதரை சிலுவையில் அறையிறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு துன்பங்கள் வந்து சேரும், முடிவில் அதுவே நன்மையாகவும் மாறிவிடும். பாழடைந்த கோவில்களை கனவுல காணவே கூடாதுங்க. அந்த மாதிரி கனவு காங்கிற மாதிரி பாழடைந்த கோவில்கள் உங்கள் கனவில் வந்துருச்சுன்னா காலையில் எழுந்த உடனே ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் போய் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டு வந்துடுங்க. ஏன்னா பாழடைந்த கோவில்களை கனவுல கண்டா நீங்கள் எங்கேயாவது பயணங்கள் போகிறீங்கன்னா அந்த பயணங்களால் உங்களுக்கு தீமை உண்டாகும் அப்படின்னு அர்த்தம். நன்மைகள் கிடைக்காது. இந்த மாதிரி கனவு கண்டதுக்கப்புறம் அடுத்த நாள் ஏதாவது முக்கியமான வேலையாக வெளியில் போகிறீங்கன்னா அதை தவிர்த்துக்கிறது இன்னும் நல்லது. ஸோ உங்களுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் காமிக்குது, பாழடைந்த கோவில் வருது, நீங்கள் எந்த காரியத்தை நினச்சி போகிறீங்களோ அது வெற்றி அடையாது அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம். கோவில் மணியை கனவுல கண்டா நல்லதே நடக்கும். கோவில் மணி யாராவது அடிக்கிறது மாதிரி, சத்தம் வர்றது மாதிரி கனவு கண்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம். பொருள் வரவுகளும் வரும். நிறைய ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். காரியம் வெற்றியாகும், நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியாகும். அதே சமயம் கோவில் மணியை அடித்ததுக்கப்புறம் ஒழுங்கில்லாமல் பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்கிற மாதிரி ஆடிச்சுன்னா
அது உங்களுடைய செயல்களுக்கு இடையூறு வரும் அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய நல்ல திட்டங்கள் யாராவது கெடுப்பாங்க, இல்லை அந்த திட்டங்கள் சரியில்லை, இது பண்ண வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். வெங்கடாஜலபதி திருப்பதி ஏழுமலையான கனவுல கண்டிங்கன்னா உங்களுக்கு பணமழை கொட்டுன்னு கொட்ட போகுது, வசதி அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா திருப்பதியில் இல்லாத பணமா வேர்ல்டு பேங்க்குக்கே கொடுக்குற அளவுக்கு திருப்பதியில் பணம் இருக்குது இல்லையா? அது மாதிரி திருப்பதியில் எந்த அளவுக்கு பணம் மழையாக கொட்டுதோ அது மாதிரி வெங்கடாச்சலபதியை கனவுல பார்க்குறவங்களுக்கு பணமழை கொட்டும். ஐயனார் மதுரை வீரன், அதாவது ஊர் காவல் தெய்வங்களான இவங்களை நீங்கள் கனவுல கண்டிங்கன்னா உங்களுடைய அனைத்து கஷ்டங்களுமே விலகி போகும், சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யமும் வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம். நவகிரகங்கள், நவகிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகங்கள், ஏதாவது நவகிரக தெய்வங்களில் ஏதாவது ஒரு தெய்வம் உங்களுடைய கனவுல வந்துச்சுன்னா அடுத்த நாளே கோவிலுக்கு போய் நவகிரக வழிபாடு, நவகிரகங்களை 9 தடவை சுற்றிட்டு வந்துடுங்க. ஏன்னா அந்த நவகிரகம், அதாவது ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இது மாதிரிலாம் இருக்குல்ல, இதில் ஏதாவது ஒன்று பெயர்ச்சி ஆகிருந்துச்சுன்னா அதனால் உங்களுக்கு உங்களுடைய ஜாதக பலன்படி ஏதாவது ஒரு கெடுதல் நடக்க போகுது அப்படின்னா தான் உங்களுக்கு நவகிரகங்கள் கனவில் தோன்றும். அந்த மாதிரி நவகிரகங்கள் கனவில் தோன்றுச்சுன்னா அடுத்த நாளே போய் கோவில் நவகிரகங்களை 9 முறை வலம் வந்துட்டிங்கனாலே எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் அப்படின்னு அர்த்தம். தேவதைகள், தேவதைகளை தரிசிக்கிறது மாதிரி கனவு கண்டா வாழ்க்கையில் எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் சீக்கிரமாகவே விலகி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். உங்கள் கனவில் தேவதைகள் உங்களை பார்த்துட்டு போகிற மாதிரியோ இல்லை நீங்கள் தேவதையை பார்த்துட்டு பார்க்காம போகிற மாதிரியோ ஏதோ ஒரு வகையில் தேவதைகள் உங்கள் கனவில் வந்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். ஏதாவது நீங்கள் ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அந்த நல்ல காரியம் வெற்றி அடையும். கோவில் மண்டபம், கோவில் மண்டபத்தை கனவுல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது தொலைதூர பயணம், அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஏதாவது ட்ராவல் பண்ணும்போதோ அதனால உங்களுக்கு பண வரவும் பொருள் வரவும் ஏற்படும். சிறந்த தொழில் செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த தொழில் மூலமாக நல்ல லாபம் ஈட்டக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். திருநீர், திருநீரை நீங்கள் யார்கிட்டையாவது இருந்து வாங்கிறது மாதிரி கனவு கண்டா நல்ல பலன்கள் ஏற்படும். அதை கீழே சிந்துறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா நோய்கள் வரும், துன்பம் உண்டாகும். அதே மாதிரி திருநீரை நீங்கள் யாருக்காவது கொடுக்கறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா ஏதாவது பொது நலன்களில் ஈடுபட போகிறீங்க, இல்லை ஏதாவது ட்ரஸ்ட்டு மூலமாக நீங்கள் யாருக்காவது உதவி பண்ண போகிறீங்க, உங்களால் யாரோ ஒருத்தங்க நன்மை அடைய போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். குபேரன், செல்வத்துக்கு அதிபதியாக சொல்லப்படுற குபேரனை நீங்கள் கனவுல கண்டிங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் தீரும், ஏழ்மை நிலை நீங்கும், செல்வம் அதிகமாகும். குபேரனை சாமி கும்பிட்றது மாதிரி, அதாவது துதிக்கிறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா குபேர பூஜை செய்யணும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பூஜை செய்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு காட்டி கொடுக்குது. கனவுகள் அப்படிங்கிறது நம் ஆழ்மனதின் எண்ணங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய ஃப்யூச்சரை சொல்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பமாக கூட சில நேரங்களில் அமையுது அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றி.